ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். ஜம்மு காஷ்மீர் தொடர்பா இன்னைக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாக போகுது அப்படின்ற செய்தி தான் இன்னைக்கு இந்தியா முழுக்கவே பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. அது குறித்தான பின்னணியை பத்தி பாத்திரலாம். அது மட்டும் இல்லாம இங்க தமிழ்நாட்டுல அடுத்த டிஜிபி யார் வர போறாங்க அப்படின்ற ஒரு போட்டி என்பது அதிகமா போயிட்டு இருக்கு. அந்த போட்டியில ஒரு பெண் போலீஸ் அதிகாரி தான் லீடிங்ல இருக்காங்கன்ற மாதிரி செய்திகள்லாம் சொல்றாங்க. அது குறித்தும் இந்த நிகழ்ச்சியில பார்க்கலாம். வெல்கம் டு சென்சேஷன். ஜம்மு காஷ்மீர் சரியா ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ஆகஸ்ட் 5, 2019 பாராளுமன்றத்துல ஒரு அறிவிப்பு வெளியானது. அந்த அறிவிப்பு என்பது ஜம்மு காஷ்மீருக்கு அதுவரைக்கும் வழங்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆர்டிகல் 370 நீக்கப்படுறதாகவும், அதை தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரை 2 மாநிலங்களா, அதாவது 2 யூனியன் பிரதேசங்களா மத்திய அரசு பிரிச்சு ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. ஜம்மு காஷ்மீருக்கு சட்டசபை இருந்தது, இருந்தாலும் அது யூனியன் பிரதேசமாகவும், லடாக் சட்டசபை இல்லாத ஒரு யூனியன் பிரதேசமாகவும் செயல்பட்டு இருக்கு. சோ என்னதான் இது ஒரு 6 ஆண்டுகள் கடந்தாலும் ஜம்மு காஷ்மீர் மீது அதிகமான ஒரு அதிகாரம் மத்திய அரசு கிட்ட தான் இருக்கு. ஏன்னா இன்னும் யூனியன் பிரதேசமா இருக்கிறதுனால அந்த அதிகாரம் மத்திய அரசுல தான் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஒரு யூனியன் பிரதேசத்தை நீக்கி ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அரசியல் கோஷம் என்பது மாநிலம் முழுக்கவே எழுந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகளாவே இந்த கோஷம் என்பது அதிகமா போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, போன ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் ஜம்மு காஷ்மீர் முழுக்கவே இது ஒரு அரசியல் பிரச்சாரமாவே வெடிச்சது. அப்போ அவங்க பிரச்சாரம் பண்ண பாஜக தலைவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கூடிய விரைவில் ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கப்படும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கூடிய விரைவில் ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்றதையும் சுப்ரீம் கோர்ட் ஒரு முறை வலியுறுத்துச்சு. ஸோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வெளியாகுது. அதாவது அந்த ஆர்டிகல் 370 ரத்து பண்ணப்பட்டு 6 ஆண்டுகள் எண்ணியோடு நிறைவடையுது. இன்னைக்கு ஏதோ ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகுது அப்படின்ற ஒரு செய்தி தான் நாடு முழுக்கவே பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. இந்த செய்திக்கு பின்னாடி 2 காரணங்களை சொல்றாங்க. ஒண்ணு சமீபத்துல ஜனாதிபதி திரௌபதி முர்முவை பிரதமர் மோடி சந்திச்சாரு. அதை தொடர்ந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் சந்திச்சாரு. அது மட்டும் இல்லாம இந்த சந்திப்புகளுக்கு அப்புறம் அமித்ஷா யாரெல்லாம் பார்த்தாரு அப்படின்ற ஒரு செய்தி தான் இந்த ஒரு நிகழ்வுக்கு நம்மள போய் சேர்த்திருக்குன்னு சொல்லலாம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்த பல பாஜக தலைவர்கள், அந்த மாநிலத்தோட இப்ப இருக்கக்கூடிய துணைநிலை ஆளுநர், அப்புறம் தேசிய பாதுகாப்பு செயலாளர், அப்புறம் ஐபி டைரக்டர் அப்படின்ற ஒரு மூத்த அதிகாரிகளை அமித்ஷா தொடர்ந்து சந்திச்சுட்டே வந்துட்டு இருக்காரு. இந்த சந்திப்புகளோட பின்னணியில தான் ஒருவேளை மத்திய அரசு ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து கொடுக்க போறாங்களா, அந்த மாநில அந்தஸ்து தொடர்பான அறிவிப்பு இன்னைக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி பல யூகங்கள்லாம் சொல்றாங்க. ஆனா இது ஒரு பக்கம் டெல்லியில பெருசா இந்த மீட்டிங்லாம் பேசப்பட்டாலும் ஜம்மு காஷ்மீர்ல அந்த அளவுக்கு இது எதிரொலிக்குதான்னு பார்த்தா அங்க ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா ஜம்மு காஷ்மீர்ல இப்ப இருக்கக்கூடிய சிஎம் உமர் அப்துல் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதெல்லாம் எதுவுமே நடக்காதுங்க, நான் இந்த மாதிரி ஏதாச்சும் நல்லது நடக்கும்னு எதிர்பார்க்கிறேன், ஆனா இன்னைக்கு எதுவுமே அது மாதிரி நடக்காது. ஏன்னா இது குறித்து, அதாவது மாநில அந்தஸ்து திருப்பி கொடுக்க போறோம் அப்படின்றத குறித்து நானும் டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்கள்ட்ட பேசல, அவங்களும் எங்கிட்ட தொடர்பு கொண்டு பேசல. அப்படி இருக்கிற சமயத்துல இன்னைக்கு அது சாத்தியவே படாது. வேணும்னா இப்ப தொடர்ந்து நடக்கக்கூடிய அந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர்ல வேணா இதுக்கு சாத்தியக்கூறு இருக்கே தவிர இன்னைக்கு அது குறித்தான அறிவிப்பு நிச்சயமா வராது. அதனால யாரும் அதிர்ச்சியாக வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, ஜம்மு காஷ்மீரோட முன்னாள் சிஎம் இருந்த மெஹ்பூபா முஃப்தி அவங்களும் ஒரு எச்சரிக்கை கொடுக்கும் விதமா ஏதோ ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்பது வரப்போகுது, எல்லாருமே நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி டெல்லி, ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த 2 பகுதிகளுக்கும் இடையே நடக்கக்கூடிய அரசியல் என்பது இந்தியா முழுக்கவே ஒரு பெரிய பரபரப்பை கொடுத்திருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பா பாஜகவோட ஒரு வாக்குறுதியா அது தொடர்ந்து செயல்பட்டதுனால அங்க அதுக்கான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. ஏன்னா உமர் அப்துல்லா தொடர்ந்து கோரிக்கையை வச்சுட்டு வர்றார். அதாவது எங்களால அதிகமா இந்த மாநிலத்துல தன்னிச்சையாவும் சுதந்திரமாவும் செயல்பட முடியல. என்னதான் ஜம்மு காஷ்மீர்ல ஒரு சட்டமன்றம் இருந்தாலும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி இருந்தாலும், இங்க மத்திய அரசோட ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கு. அதனால கூடிய விரைவில் மாநில அந்தஸ்து கொடுத்தா மட்டுமே எங்களால இழந்த உரிமையை மீண்டும் நாங்க மீட்டெடுக்க முடியும்ன்ற மாதிரி கோரிக்கை எல்லாம் வச்சு வந்த சமயத்துலதான் இது குறித்தான அறிவிப்பு வரப்போகுதா அப்படின்ற விவாதம் எழுதிருக்குன்னு சொல்லலாம். இதுல இன்னொரு முக்கியமான 2 விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அறிவிப்பு வருதோ வரலையோ, எப்ப வரும், என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற திரைமறை வேலைகள்லாம் பெருசா நமக்கு தெரியல. ஆனா இருந்தாலும் இதுல 2 முக்கியமான விஷயங்களை பாயிண்ட் அவுட் பண்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா,
ஜம்மு அண்ட் காஷ்மீரையே இரண்டா பிரிக்க போறாங்க. அதாவது லடாக் வந்து ஆல்ரெடி அது யூனியன் பிரதேசமா தான் செயல்பட போகுது, அங்க சட்டசபையே கிடையாது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியில அது வந்து ஒரு தனி யூனியன் பிரதேசமா இருக்கு இல்லையா, அதை வந்து இரண்டா பிரிச்சு காஷ்மீர் ஒரு யூனியன் பிரதேசமாவும் ஜம்முக்கு வந்து மாநில அந்தஸ்து கொடுக்க போறதாகவும் சொல்றாங்க. ஜம்முல வந்து சட்டசபை செயல்படும், காஷ்மீர்ல வந்து சட்டசபை செயல்படாதுன்ற மாதிரி ஒரு யூகத்தை முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒருவேளை எல்லாம் எதிர்பார்க்கிற மாதிரி மத்திய அரசு ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அங்க மீண்டும் சட்டசபை தேர்தல் என்பது நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி போன வருடம் நடந்த சட்டமன்ற தேர்தல் என்பது ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் இருந்த சமயத்தில் நடந்த தேர்தல். ஆனா இப்ப வந்து முழுசா அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு பெரிய மாற்றம் நிகழுது. அங்க இருக்கக்கூடிய சட்டங்கள் முதற்கொண்டு நடைமுறைகள் முதற்கொண்டு முழுசாவே மாற்றம் அடைகிறதுனால அங்க வந்து மீண்டும் சட்டமன்ற தேர்தல் நடக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா மாநில அந்தஸ்து கிடைச்சதுக்கு அப்புறம் அங்க வந்து இருக்கக்கூடிய மாநில உரிமைகளுக்கு ஏத்த மாதிரி மாநில அதிகாரத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு சட்டமன்ற தேர்தலை புதுசா நடத்தி தான் அங்க வந்து ஒரு அரசு அமைக்க முடியுமே தவிர, மாநில அந்தஸ்து கிடைச்சதுக்கு அப்புறமும் யூனியன் பிரதேசத்துல இருந்த அரசையே வந்து அங்க அமைக்க முடியாதுன்ற மாதிரி பல விஷயங்களை சொல்றாங்க. மீண்டும் ஒரு தேர்தல் நடத்தணும் அப்படின்ற மாதிரி உமர் அப்துல்லாவும் சமீபத்தில் பேசியிருந்தாரு. இப்போ ஜூன் மாசத்துல பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு வந்து இன்னொரு தேர்தல் நடத்தணும் அப்படின்றது எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாதுங்க, நான் வந்து அதுக்கு எதிர்ப்பும் கிடையாது, ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே போதும், மீண்டும் ஒரு தேர்தல் நடத்தினாலும் மத்திய அரசு நடத்திக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் உமர் அப்துல்லா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இந்த பார்லமெண்ட் கூட்டத்தொடரிலே வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து கொடுக்கப்படுமா அப்படின்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. ஏன்னா ஒரு மாநிலத்திற்கு அந்த அந்தஸ்தை கொடுக்கணும் அப்படின்னா பார்லமெண்ட்ல ஒரு சட்டம் என்பது அங்க நடைமுறைப்படுத்தணும், சட்டம் என்பது அங்க நிறைவேறணும். இந்த மாதிரி பல புரோட்டோகால் இருக்கிற சமயத்துல தான் டெல்லியில வந்து தொடர்ந்து பல சந்திப்புகள் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து பிரதமர் மோடி தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த எம்பிக்களை இன்னைக்கு சந்திச்சு பேசியிருக்காரு. அதுல வந்து என்ன பேசப்பட்டது, ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மீண்டும் அந்த மாநில அந்தஸ்து கொடுக்க போறோம், அதை பத்தி தான் மோடி பேசியிருக்காருன்னு. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா வரக்கூடிய துணை குடியரசுத் தலைவர் தேர்தலையொட்டி யாரை வேட்பாளரா போடலாம் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தையை வந்து எம்பிகள் இடத்துல மோடி நடத்தியிருக்காருன்னு சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான சந்திப்பு என்பது அமித்ஷா ஜம்மு அண்ட் காஷ்மீரை சேர்ந்த சியா இஸ்லாமிய குழு தலைவராக இருக்கக்கூடிய இம்ரான் ரேசா அன்சாரி அப்படின்றவரையும் அமித்ஷா சந்திச்சு பேசியிருக்காரு. சோ இந்த நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்ற மட்டும் நமக்கு நிச்சயமா தெரியுது. ஆனா இன்னைக்கு நடைபெறுமா அப்படின்றதான் பெரிய கேள்விக்குறி. ஏன்னா நான் அந்த வீடியோ பேசிட்டு இருக்க டைம் வரைக்கும் எந்த அறிவிப்பும் மத்திய அரசுல இருந்து வரல. தொடர்ந்து யூகங்களும் வதந்திகள் தான் நிறைய இருக்கு. சோ நம்ம வரக்கூடிய நாட்கள்ல இந்த பார்லமெண்ட் கூட்டத்தொடர் முடியறதுக்குள்ள ஜம்மு காஷ்மீர்ல என்ன நடக்க போகுது, என்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறாங்க, அந்த மாநில மக்கள் எதிர்பார்க்கிற மாதிரி மாநில அந்தஸ்து மீண்டும் கொடுக்கப்படுமா அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கலாம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, தமிழகத்துக்கு யாரு அடுத்த டிஜிபியா வர்றது, அதாவது தமிழக காவல்துறையோட தலைவர் டிஜிபி தான். அப்படி இருக்கிற சமயத்துல யார் அடுத்த டிஜிபியா வருவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு விவாதம் என்பது மாநிலம் முழுக்கவே இருந்திருக்கு. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய டிஜிபி சங்கர் ஜிவாலோட பதவி காலம் என்பது அடுத்த மாதம் முடிவடைகிறதுனால அவரை வந்து இன்னொருத்தர் ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு தேவை இருக்கு. ரெண்டாவது, இன்னும் ஒரு 8 மாதங்கள்ல தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல் நடக்கிறதுனால அந்த ஒரு தேர்தல் வரைக்காச்சும் சங்கர் ஜிவால் வந்து அவரோட பதவியில வந்து நீட்டிக்கிறதுக்கு, பதவி நீட்டிப்புக்கு பல தடவை முயற்சி பண்ணதாகவும் அதற்கு அவருக்கு பதவி நீட்டிப்பு கொடுக்கப்படலை அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது. ஸோ இதனால வந்து சங்கர் ஜிவாலுக்கு அப்புறம் யார் டிஜிபியா வர போறாங்க அப்படின்ற கேள்விகளுக்கு பல போட்டிகள், பல விவாதங்கள்லாம் எழுந்திருக்குன்னு சொல்லலாம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இதுல வந்து ஒரு 8 மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகளோட பெயர் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணதாகவும் அதுல வந்து 3 பேரோட பெயர் வந்து இறுதியாயிருக்கு. அந்த 3 பேர் கொண்ட பட்டியலே தான் மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த 3 பேர் கொண்ட பட்டியல்ல ஒருத்தரை வந்து ஸ்டாலின் ஃபைனலைஸ் பண்ணுவாரணும். அந்த ஒருத்தர் யார் என்பதுதான் கேள்வி. இப்போ இந்த பட்டியலில் இருந்த 3 பேர் யார் அப்படின்னா சந்தீப் ராய் ரத்தோர், அப்புறம் அபய் குமார் சிங், சீமா அகர்வால். இந்த 3 பேர் தான் இறுதியாயிருக்கு. இந்த 3 பேர்ல சீமா அகர்வால் தான் அடுத்த டிஜிபியா வரப்போறதா இப்போ அதிகமா பேசப்பட்டு வருது. சந்தீப் ராய் ரத்தோர் வந்து நம்ம சென்னைக்கு முன்னாள் போலீஸ் கமிஷனர் இருந்தவர். பகுஜன் சமாஜ் கட்சியோட தமிழக தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் போன ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட போது அவரு தான் சென்னை போலீஸ் கமிஷனரா இருந்தாரு. ஸோ இதற்கப்புறம் சந்தீப் ராய் ரத்தோர் வந்து அந்த பதவியிலிருந்து மாற்றப்பட்டு இன்னொரு பதவிக்கு இடம்பெயர்ந்தார். அது மட்டும் இல்லாம சீமா அகர்வால் வந்து இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஹை ரேங்கிங் ஐபிஎஸ் ஆஃபீஸர்னு சொன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஆதரவு என்பது டிபார்ட்மெண்ட்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க. சந்தீப் ராய் ரத்தோர் மீது அந்த அளவுக்கு தமிழக அரசுக்கு நம்பிக்கை வரலன்ற மாதிரி சொல்றாங்க. அதனாலேயே இந்த ஒரு போட்டியில இப்ப வந்து லீடிங்ல இருக்கிறது சீமா அகர்வால் தான். அடுத்த மாதம் வந்து சீமா அகர்வால் தான் அடுத்து தமிழ்நாடு டிஜிபியா வரப்போறதாவும்
இவங்க தான் தமிழ்நாட்டோட 2வது பெண் டிஜிபியா வருவாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா முதல் பெண் டிஜிபி லத்திகா சரண் இருந்தாங்க. அவங்களை தொடர்ந்து சீமா அகர்வால் தான் தமிழகத்தோட 2ஆம் பெண் டிஜிபின்னு சொல்லிட்டு இப்பவே போலீஸ் துறை வட்டாரங்களை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த மாதம் ஸ்டாலின் வந்து இப்போ இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புப்படி சீமா அகர்வாலையே சூஸ் பண்ண போறாரா, இல்ல அங்க வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் வருதா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். தேசிய அளவில் நடந்த இன்னொரு மிக முக்கியமான விவகாரம் என்னன்னா, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவுகள் பெரிய ஒரு இறக்கத்திற்கு தள்ளப்படுதா அப்படின்ற ஒரு கேள்விதான். ஏன்னா தொடர்ந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா மீது அந்த இறக்குமதி வரியை வந்து அதிகரிச்சுட்டு வராரு. அந்த வரி அச்சுறுத்தல் மூலியமா ட்ரம்ப் பல நாடுகளை வந்து அவருக்கு ஏத்த மாதிரி அந்த நாடுகளை கொண்டு வந்து அந்த நாடுகளிடையேவும் அமெரிக்கா இடையேவும் ஒரு ஒப்பந்தத்தை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு அழுத்தத்தை தான் ட்ரம்ப் சமீபத்தில் இந்தியா மீது வச்சிருந்தாரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்திய பொருட்களுக்கு 25% இந்த வரி விதிக்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்து இப்ப அமலுக்கு வரப்போகுதுன்னு சொல்றாங்க. 7ஆம் தேதி அமலுக்கு வரும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா தொடர்ந்து ரஷ்யாவிட்ட வந்து எரிபொருள் வாங்குறாங்க. அந்த எரிபொருள் வாங்குறத வந்து இந்தியா குறைச்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஒரு வரி விதிப்போட சேர்த்து இந்தியாவுக்கு பெனால்டி விதிக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் ட்ரம்ப் அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாரு. ஸோ இது எல்லாத்துக்கும் இது வரைக்கும் இந்தியா வந்து தொடர்ந்து பெருசா ரியாக்ட் பண்ணல, மௌனமாக தான் இருந்தாங்க. இப்ப நேற்றைக்கு மீண்டும் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தொடர்ந்து இந்தியா ரஷ்யாட்ட இருந்து எண்ணெய் இறக்குமதியை அதிகரிச்சது அப்படின்னா வரியை வந்து இன்னும் அதிகரிக்க தேவை எங்களுக்கு இருக்கு, இன்னும் நாங்க வரியை அதிகரிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை வந்து நேற்றைக்கு ட்ரம்ப் கொடுத்திருந்தாரு. நேற்றைக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மத்திய அரசு வெளிப்படையான எதிர்ப்பை வந்து முதல் முறையா பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது இதுவரைக்கும் வந்து ட்ரம்ப்புக்கு எதிராக மத்திய அரசு எங்கேயுமே பெருசா பேசல. இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல கூட ட்ரம்ப் வந்து நான் தான் இந்தியா பாகிஸ்தான் இடத்துல ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி போற முடிவுக்கு கொண்டு வந்தன்ற மாதிரி பல இடங்கள்ல பேசியிருக்காரு. அதுக்கும் வந்து இந்தியா எந்த விதமான ஒரு கடுமையான எதிர்ப்பையும் காட்டாம இருந்தது. ஆனா இப்போ இந்த வரி அச்சுறுத்தல் மூலியமா ட்ரம்ப் வந்து இந்தியா மீது ஆதிக்கம் செலுத்த பார்க்கிறார் அப்படின்ற மாதிரி, அதாவது ஒரு நாடு இன்னொரு நாட்டு இருந்து என்ன வாங்கணும் அப்படின்றத வேறொரு நாடு எப்படி தீர்மானிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் இந்தியா முழுக்க எழுந்திருக்கு. அதனோட நீட்சியா தான் இப்ப வந்து இந்தியா பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஒரு அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு அறிக்கையை வந்து நேத்துக்கு வெளியிட்டு இருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவை குறிவைப்பதை ஒருபோதும் ஏத்துக்க முடியாது. ஏன்னா இந்த அளவுக்கு ட்ரம்ப் வந்து எங்களை எதிர்க்கிறார் அப்படின்னா, அமெரிக்காவும் சரி ஐரோப்பிய ஒன்றியமும் சரி தொடர்ந்து ரஷ்யாட்ட இருந்து பல பொருட்களை வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் வாங்கும் போது இந்தியா வந்து எதற்காக ரஷ்யாட்ட இருந்து எண்ணெயை வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. இப்போ ரீசெண்டா என்ன நியூஸ் வந்துச்சு அப்படின்னா, இந்தியா வந்து ரஷ்யாட்ட இருந்து எண்ணெய் வாங்குறத குறைச்சுக்க போறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்ததாகவும், அதை தொடர்ந்து ட்ரம்ப் அதை வந்து ஒரு நல்ல நடவடிக்கைன்னு சொன்னதாகவும் செய்திகள் வந்தது. ஆனா இப்போ அந்த மாதிரில எதுவுமே கிடையாது. இந்தியா வந்து தொடர்ந்து ரஷ்யாட்ட இருந்து எண்ணெய் வாங்கும் அந்த முடிவிலிருந்து பின்வாங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டாண்டோட தான் இந்திய அரசு இருக்கிறதாகவும், இதனால ட்ரம்ப் என்னதான் அழுத்தம் கொடுத்தாலும் நாங்க வந்து முடிவை மாத்திக்க மாட்டோம் அப்படின்றதுல உறுதியா இருக்கிறதாவும் தெரியுது. சோ இந்த ஒரு ரெஸ்பான்ஸுக்கு ட்ரம்ப் என்ன பதிலடி கொடுக்க போறார், அவர் எப்படி ரியாக்ட் பண்ண போறார்? ஏன்னா இந்தியா வந்து இதுல ஸ்ட்ராங்கா நிக்கிற மாதிரி தெரியுது. ஆனா மித்த ஆசிய நாடுகளை ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி வரி அச்சுறுத்தல் பண்ணி அவர் சைட்ல வந்து அவருக்கு ஃபேவரா மாத்திக்கிட்டாரு. ஆனா இந்தியா வந்து அந்த மாதிரி எங்குமே இடம் கொடுக்காம இந்தியாவோட பாலிசி வந்து எங்களுக்கு முக்கியம், எங்களோட இந்த நாட்டோட கொள்கையின்படி தான் நாங்க ரஷ்யாட்ட இருந்து எண்ணெய் வாங்கிட்டு இருக்கோம், இதனால வந்து எங்களை குறி வச்சு நீங்க தாக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இதற்கு ட்ரம்ப் எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம நிறைய முக்கியமான விஷயங்கள் பத்தி பேசணும். இதே போல நாளைக்கும் சில முக்கியமான விஷயங்களோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.